ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும், ஒரு சில வாரங்களில் ஒரே நபர் அநேக வாரங்கள் அவர்களுடைய வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார், அவர்கள் சந்தித்த அதிசயங்கள், அவர்கள் சந்தித்த சோதனைகள், அவர்கள் சந்தித்த போராட்டங்களில் தேவன் மாத்திரம் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்ற சாட்சியின் பகிர்வே திருப்புமுனை நிகழ்ச்சியாய் இருக்கிறது. தேவ சமாதானம் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளின் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லும்போது தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள கடவுது. என்னோடு கூட இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகிறீர்களா? 6 வாரங்கள், ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, உங்கள் ஒவ்வொரு சாட்சிகளும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இவ்வளவு தேவனை நம்பக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு அசாத்தியமான நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கிறது. இதை தாங்கக்கூடிய சக்தியும் பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் என்ன பைபிள் வசனத்தை சொல்ல விரும்புகிறீங்க? வேதாந்தத்தில் உபாகமத்திலிருந்து, ஆகம புஸ்தகத்தில், உபாகம புஸ்தகத்திலிருந்து இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனம், ஒரு நம்பிக்கையின் வசனம். 1வது அதிகாரத்தில் 31வது வசனம், 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்கிற வசனம் இல்லையா? முதல்ல நான் சொன்ன மாதிரி அனுபவிக்கிறவர்களுக்கு தான் இந்த சுவாரஸ்யம் புரியும் இல்லையா? ஏதோ சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போய்கிட்டு இருந்தானே இதனுடைய ஆழம் புரிய போவதே கிடையாது. என்ன அழகான ஒரு ஓமையின் வசனம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருகிறது போல இந்நாள் வரைக்கும், இந்நாள் வரைக்கும், அந்த டைமை குறிப்பிட்டு இந்நாள் வரைக்கும் அவர் சுமந்து வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொன்னால், இதில் என்ன சவால்னா, இருக்கிற நம்மள அநேகர் அதை காணாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னமோ ஏதாச்சும் நடந்துச்சு, ஏதோ என் பலத்தில் நடந்துச்சு, இல்லை என் அறிவுனால நடந்துச்சு, எனக்கு இருக்கிற மனித பலத்தினால் நடந்துச்சு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் தூக்கிட்டு வந்தாருங்கிறத நம்ம காணணும். என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை அழகாக எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். இது உன்னால் ஆனது அல்ல, இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதம் எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது இல்லையா? நான் கடந்த வாரத்தில் பகிர்ந்து கொண்ட என்னுடைய பிள்ளையினுடைய சாட்சி உண்மையிலே சொல்கிறேன், இந்த உறுதியை எனக்கு கொடுத்துச்சு. 2வது ஒரு மகன் இருக்கிறான் எனக்கு, 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். 2வது மகன், அவனுக்கு 3 வயது இருக்கும். அந்த நேரத்தில் என்னுடைய மூத்த சகோதரன் அண்ணனுடைய மனைவி, அவங்க வாழ்க்கை அதை விட ஒரு பெரிய சாட்சி அது இல்லையா? அது நேரம் இருந்தால் நான் அதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான். ஆனால் அந்த அண்ணியுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சிறுநீரகங்களில் பிரச்சனைன்னு சொல்லி அறுவை சிகிச்சைகள் 1, 2, 3, 4, 10, 30, 20, 35 அப்படி போன ஒரு அனுபவம். அறுவை சிகிச்சை. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறுநீரகங்களை எடுத்துவிட்டு மாற்று சிறுநீரகங்கள் பொருத்த வேண்டும், இனி இதை பழுது செய்து வைப்பதற்கு வழி இல்லை என்று மருத்துவர்கள் சொன்ன ஒரு காலம். அவர்களுக்கு சிறுநீரகங்கள் கொடுப்பதற்காக நான் அமெரிக்க தேசத்திற்கு சென்றேன். நல்லா ஞாபகம் வச்சுடு. ஆனால் நான் கொடுக்கலை. ஏன்னா அதற்கான சூழ்நிலைகள் வரலை. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இன்னொரு
சிக்கல், மருத்துவ சிக்கல் இருக்கிறதுனால இந்த மாற்று சிகிச்சை செய்ய முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் 3 மாதம் விடுப்பு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். நீங்களும் அதுக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் போயிட்டேன். 3 மாதம் விடுப்பு எனக்கு என்னுடைய பணிஸ்தலத்திலேருந்து எனக்கு அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க. நான் அதனால் போயிருக்கிற வெளி தேசத்துக்கு. என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளும் அவங்க குடிகாடு பள்ளிக்கூடத்தில் அவங்க இருந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தேசம் போன இன்னும் அந்த டைமில் அங்கே டீனா தான் இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ நான் அமெரிக்க தேசம் போயிருக்கும் பொழுது நான் எதிர்பார்த்த நாட்களை விட அதிகமானது. ஏன்னா அன்னைக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டியது. ஏன்னா நான் ஒரு சரியான பொருத்தமான ஒரு டோனர் அந்த உங்க சிறுநீரகமும் அவங்களுக்கு பாடிக்கு நல்ல பொருத்தமாக இருக்குதுங்கிற மருத்துவ ஆய்வுகள் சொன்னதுனால என்னை விடவும் மனசு இல்லை அவங்களுக்கு. சரி இருந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மாதம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. என்னுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சு. பிறகு என்னுடைய விசா காரியங்களை ஒழுங்கு செஞ்சால் தான் அந்த அந்நிய தேசத்தில் இருக்க முடியும். அதற்கான முயற்சிகளை எடுத்து நான் ஒரு கல்லூரியில் அங்கே சில பாடங்களை படிக்க ஆரம்பித்து அந்த விசாவுடைய எக்ஸ்டென்ஷனுக்காக காரியங்கள் நடக்கும். இந்த நேரத்தில் என்னுடைய சிறு பிள்ளை, அவன் 2 வயதை தாண்டி போகிறான். நல்லா ஓடி ஆடி விளையாடும் பொழுது ஒரு காரியத்தை என் மனைவி கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த பிள்ளை சொல்லலை. அவன் என்ன செய்வானா, நல்லா விளையாண்டுட்டு இருப்பான், திருன்னு விரட்டிட்டு ஓடுவான், நேர செவத்தில் முட்டி டம்முன்னு விழுவான். அப்படி ஓடிக்கிட்டே போய் அப்போ ஆரம்பத்தில் இது ஏதோ ஒரு விபத்து போல் தெரிகிறதுன்னு கவனமாக போன்னு. அதுக்கு பிற்பாடு தான் என் மனைவிக்கு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. அவன் பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் மிகவும் மிகவும் தேவனை எப்படி நீங்கள் சார்ந்திருந்தது தான் இன்று சொல்ல முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான சாட்சியோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்லுகிறோம். போதகர் செல்வின் மோசஸ் அவர்களுடைய வாழ்விலும் பிள்ளைகள் வாழ்விலும் நடந்த நிகழ்வுகளிலே தேவன் எவ்விதமாய் பாதுகாத்தார். அதையும் காட்டிலும் அந்த சமயத்தில் தேவனை சார்ந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேவன் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பினபடியினால் அவர்கள் இன்று அற்புதமான ஒரு சாட்சியை சொல்ல முடிகிறது. என்னோடு கூட ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிறீர்களா? ஐயா, அப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, இங்கே உங்கள் மகனுடைய காரியம், அந்த 3 வயது உள்ள சிறுவன், அதை சொல்லுங்க ஐயா. சரியா? அப்போது என்னுடைய மனைவி இதை பார்த்த உடனே முதல்ல அவங்க நினச்சிருக்காங்க, இவன் என்ன இப்படி விளையாட்டு முரட்டுத்தனமாக ஓடி போய் முட்டி விழுகிறான்னு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு புலப்பட ஆரம்பித்திருக்குது, அவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பது. அப்போ இது உணர்ந்தோன்னா ஒரு கண் மருத்துவர்கிட்ட போயிருக்கிறாங்க. கண் டாக்டர் இதை பரிசோதனை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க? நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். அவர் மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, கண்களில் அவனுக்கு பிறப்பிலிருந்தே ஒரு வகையான புரை வளர்ந்துருக்கிறது. இந்த கண் புரை இந்த வயசில் அகற்றாமல் விட்டுவிட்டால் அந்த குழந்தையின் பார்வையை முற்றிலுமாக பறித்துவிடும். அப்படி ஒரு கன்ஜனைட்டல் கேட்ராக்ட் என்று சொன்னார். அப்போ அது என்ன செய்யலாம் அப்படின்னா, அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த புரையை நீக்கிவிட்டு பார்வையை காப்பாற்றலாம் என்று மருத்துவர்கள் சொல்ல. 3 வயசு அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அவனுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செஞ்சிட்டான்னா அந்த கண்ணை நோண்டக்கூடாது இல்லையா, அது கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதை புரிந்து கொள்கிற பக்குவத்தில் அவன் இல்லை. அதிலும் கூடுதலாக இது அறுவை சிகிச்சை என்று சொல்லப்பட்ட உடனே என்னுடைய மனைவி பயந்து, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய கணவன் இல்லாமல் என்னால் இதை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசத்திற்கு இந்த செய்தி வருது. அப்போ என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் சொன்னாங்க, சரிப்பா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அன்றைக்கி வேறு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணால் தான் இதை செய்ய முடியுங்கிறாங்க. அதனால் நீ போய் பிள்ளைக்காக வேண்டிய காரியத்தை பாரு, பிறகு நம்ம அவசரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து நான் இந்திய தேசத்துக்கு வரேன். வேலூர் பட்டணத்தில் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய கண் சிகிச்சை பிரிவு, ஷெல் ஐ ஹாஸ்பிட்டல், அது சிஎம்சியோடு சேர்ந்தது. ஆமாம், அங்கே தான் போய் சேர்றோம். அங்கே ஒரு மருத்துவ சகோதரி, ஒரு மலையாள மருத்துவர், அந்த அம்மா தான் இவனுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க குழந்தைகள் கண்களை பார்க்குற ஒரு டாக்டர். அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு இது உண்மையிலே ரொம்ப அவசரமாக செஞ்சு ஆகணும்,
இதை இப்படி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக குழந்தையின் பார்வைக்கு ஆபத்து, செய்வோம் அப்படின்னு சொல்லி நாளெல்லாம் குறித்து வைத்து அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும், என்னென்ன பக்குவங்கள் செய்யப்பட வேண்டும் எல்லாம் செஞ்சேன். நான் அந்த 2-3 நாள் நானும் என் மனைவி பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவோம் மருத்துவமனை அறையில் அவனை பக்குவப்படுத்துறதுக்காக. 3 வயசு குழந்தைக்கு என்ன புரியும்? அப்போ நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஐயா எல்லாம் புரிந்தவர் நீங்கள் மட்டும்தான், இவனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ நீங்கள் அப்படி சொல்லி அவனை பக்குவப்படுத்துங்க. எனக்கு அந்த பக்குவம் தெரியலை, அதை புரிந்து கொள்கிற மனநிலையில் அவன் இல்லாமல் குழந்தை, நீங்கள் பேசுங்க ஆண்டவர். இந்த ரவுண்ட் ஜெபம் பண்ணுவேன். அறுவை சிகிச்சை நடந்தது. அவனை அந்த அறுவை சிகிச்சை கொண்டு போகும்போது கொஞ்சம் அழுதான், எங்களை விட்டுட்டு பிரித்து எடுக்கும் பொழுது. ஆனால் எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரியாது, அவனுக்கு புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. கூட்டு போனாங்க. அவனுக்கு பிறகு போய் அந்த சிகிச்சைகள் அப்போது அவனுக்கு அனஸ்தீசியா ஐவி மூலம், இன்ஜெக்ஷன் மூலம், நரம்பு மூலம் கொடுக்கல. அவனுக்கு இந்த சுவாசத்தின் மூலமாக, நம்ம ஒருவேளை நேர அனுபவம் இல்லைனாலும் படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அந்த பலூன் சுருங்கி சுருங்கி ஏறும்போது அந்த மயக்க மருந்து சுவாசத்தின் வழியாக உள்ள போகும். ஓகே. அப்போ அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பலூன் ரூம், அது ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லை, அவனுக்கு ஒரு பலூன் ரூம், அவன் பாஷையில் அது பலூன் ரூம். அப்போ அவனுக்கு சிகிச்சை முடிஞ்சிருச்சு, திருப்பி அறைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மயக்கெல்லாம் தெளிஞ்ச பிறகு அந்த கண்ணுக்கு மருந்து போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அவனுக்கு நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறேன், மருந்து போட்டிருக்கிறாங்க இந்த கண்ணில், அந்த கண்ணை நீ நோண்டக்கூடாதுமா, உனக்கு என்ன செஞ்சாலும் நீ அப்பாட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுத்துற மாதிரி இருந்தாலும் அது உறுத்துதுன்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. அவன் சொல்லுவான், அப்பா கண்ணுக்குள்ளே என்னமோ ஓடுதுப்பா, பூச்சி ஓடுற மாதிரி இருக்குப்பா அம்மா. பிறகு நான் மருத்துவர் அணுகுவேன், அதற்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அவங்க செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் தொட மாட்டான், நோண்ட மாட்டான். ஆனால் அது சாதாரண காரியம் இல்லை. ஆமாம்மா, அது சொல்கிறேன், அந்த வயசில், ஈவன் நம்ம இந்த வயசுலேயே நோண்ட அது அந்த மருத்துவமனையில் எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு, எப்படி இது அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அந்த வலது கண்ணை முதல்ல பண்ணாங்க, நல்லா அழகாக செட் ஆச்சு. அதாவது அவனுடைய அந்த லென்ஸ் இருக்குது இல்லையா, இயற்கையாக தேவன் படைத்த லென்ஸ், அது முழுசாக பாதிப்பாயிருச்சு. அந்த புற வளர்ந்து அப்படியே கம்ப்ளீட் அந்த லென்ஸோடு சேர்ந்து வளர்ந்ததுனால லென்ஸோடு எடுத்துட்டு ஒரு செயற்கை லென்ஸு, ஒரு இன்ட்ராகுலர் லென்ஸுன்னு சொல்கிறாங்க, IOL, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு இது, அதை அவனுக்கு பொறுத்து இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கண்ணில் செய்யணும். அப்போ அவங்க ஒரு வாரம் கழியட்டும், இது கொஞ்சம் குணமாகட்டும், அடுத்த செய்வோன்னு இருக்கும்போது அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த கண் நல்லா சோமாயிருச்சு, தடுமம் பிடிச்சிருச்சு. அதனால் அப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லி கூட ஒரு 2 வாரம் போயிடுச்சு. பிறகு அதற்கான காரியங்களை செஞ்சு அந்த கண்ணில் செய்கிறாங்க. அந்த கண்ணில் ஒரு சிக்கலாயிருச்சு. செஞ்சு முடிச்சுட்டு புது லென்ஸ் வச்சாச்சு, செஞ்சு முடிச்சு அறுவை சிகிச்சை முடிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நான் செக்கப்பு கொண்டு போகிறேன். அப்போ அந்த டாக்டருடைய முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது என்னென்னா, அந்த ஒரு இயந்திரம் இருக்கும், அதில் இந்த நாடியை வச்சு அவங்க கண் பரிசோதனை. ஆமாம், இவன் குழந்தைங்கிறதுனால அவனை நான் தான் பிடிச்சிருப்பேன், இல்லை அவனுக்கு தலையை வைக்க தெரியாது. அது அந்த உயரமும் பத்தாதுங்கிறனால என்னுடைய மடியில் உட்கார வச்சு அவனை பிடிச்சி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவன்கிட்ட, கண்ணை சிமிட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஆச்சரியம், அந்த டாக்டர் சொல்லுவாங்க, சார் அவனுடைய ரைட் ஐ பார்க்குறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, வலது கண்ணை சிமிட்டக்கூடாது, ஆண்டி பார்த்து முடிக்கிற வரைக்கும் நீ கண்ணை அசைக்காமல் வச்சிருக்கணும். அப்படியே உட்காந்துருப்பான் ஐயா. அந்த மருத்துவர் ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் என்னன்னா, அந்த மருத்துவர் முகத்தையே நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன் ஒரு தகப்பனா. ஆனால் அந்த முறை முதல் கண்ணில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இருந்த அந்த பூரிப்பு 2வது கண்ணில் இல்லை. அப்போ எனக்கு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு உணருது. ஏன்னா அவங்க முகத்தில் அந்த திருப்தி இல்லை. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கண் இருக்கிறதுல ஒரு சின்ன பந்து மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கண் ஐ பால் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த பால் சப்பி போயிருமா. ஆனால் சிகிச்சை சரியாக முடிஞ்ச பிறகு அந்த பால் நல்லா உப்பி அது உள்ளே இருக்க வேண்டிய திரவங்கள்லாம் அது நல்லா பால், அப்போ தான் அந்த கண் நல்லா, அந்த கண் மொழி அது இருக்கும். இப்போ அவனுக்கு அந்த பால் ஃபார்ம் ஆக மாட்டேங்கி, அப்போ நம்ம இந்த அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அந்த கண் குருடாயிரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட. அப்பவும் நான் அந்த அம்மாட்ட அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன், டாக்டர் இது உங்களுடைய வெர்ஷன், எனக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு மதுரையில், அந்த டாக்டர்கிட்ட என்ன சொன்னீங்களோ, எனக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் கொண்டு போகிறேன், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்னா அவங்க மருந்து போட்டு கட்டி விட்டுட்டாங்க. நான் அதே மாதிரி இரவும் பகலும் என்னுடைய ஜெபம்லாம், அந்த கண்களை படைத்தது நீர் ஐயா,
பார்வையை கொடுத்தது நீர் ஐயா. இந்த டாக்டர் கிடையாது, ம். இந்த உலகத்தில் எந்த டாக்டராலையும் அதை செய்ய முடியாது. ம். அதை சீர் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உங்களால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபம். ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு போவேன், பார்ப்பாங்க, அப்படியே சேடாகவே என்னை அனுப்பி விடுவாங்க. ம். திருப்பி கூப்பிட்டு போவேன், பார்ப்பாங்க, சேடாக அனுப்பிடுவாங்க. ஐயா, உங்களுடைய சாட்சி தேவன்தான் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அந்த நிலைமை சாதாரண நிலைமை இல்லை. ஒரு தகப்பன், நீங்கள் தாயின் ஸ்தானத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த தாளந்தையும் அந்த தைரியத்தையும் கொடுத்துருக்கிறார். பிறகு என்ன நடந்தது? சரி, அப்போ 4வது நாள் காலையில் அதே மாதிரி போயிருக்கிறேன். மருத்துவருடைய அறையில் உட்காந்துருக்கேன். அந்த இயந்திரத்தில் பிள்ளை தலையை வச்சு பார்க்குறேன். அவங்க அந்த கண்ணை பார்க்குறாங்க, நான் அவங்க முகத்தை பார்க்குறேன். இது ஆகாது, இந்த கண் அவ்வளோதான், இனி செயலிழந்து போச்சு அப்படிங்கிற நிலைமையில் சொல்லிட்டு தான் அவங்க அப்பவும் அதை தான் என்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், பிள்ளை ஒரு கண்ணு போச்சேன்னு தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மருத்துவருடைய முகத்தில் அப்படியே ஒரு தெளிவு, ஒரு பிரகாசம். அவங்க சொன்னாங்க, சார் அன்பிலீவபிள், த பால் இஸ் பர்ஃபெக்ட். என்ன அந்த வைக்கப்பட்ட செயற்கை லென்ஸ் இந்த 3 நாட்கள் அந்த அழுத்தத்திலே இருந்ததுனால கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்குது. மற்றபடி பால் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனுக்கு விஷன் இருக்கும், மேபி கூடுதலாக ஒரு கண்ணாடி போட வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் படைத்த அந்த லென்ஸ் வந்து வெளிச்சத்தின் அளவு தகுந்த மாதிரி அது சுருங்கும் விரியும். ஓகே, இப்போ செயற்கையாக வச்சிருக்காங்க, அது சுருங்க அது விரியாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கிடணும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னாங்க. எப்படி மறக்கிறது இதெல்லாம்? எப்படி மறக்கிறது? பிள்ளையுடைய பார்வையோடு வந்தோம், கட்டு போட்டிருக்கிறான், அவன் வலிக்குதுன்னு அழுவான், ஆனால் தொந்தரவே பண்ண மாட்டான். ஆனால் வயசு வந்து அந்த நேரத்தில் 3 வயசு தான். சரியா? இதில் என்னென்ன, அந்த 2 கண்ணும் சரியான உடனே ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ஐ பால் ப்ரெஷர் ரீட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னை புல்லரிக்க வச்ச அனுபவங்கள். அது என்ன அப்படின்னா, இந்த பால் பாயிண்ட் பேனா மாதிரி ஒரு சின்ன அப்பேரட்டஸ் இருக்கும். அதை மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கருவிழியில் அழுத்துவாங்க. அப்படி வச்சு அது வந்து அந்த ஐ பால் ப்ரெஷரை ரீட் பண்ணுமா. இப்போ வேற நிலமை மிஷின்ஸ் வந்துருச்சு, ஆனால் அன்று சரியா? அப்போ அந்த பால், அப்போ அதை என்கிட்ட சொன்னாங்க அந்த டாக்டர், இப்படி செய்வாங்க அந்த டெக்னீஷியன். எப்படி படுத்திருப்பான்னு தெரியலையே சார் அப்படின்னா. நான் சொன்னேன், விடுங்க மேம், பார்ப்போம் டாக்டர், நான் பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவர் பேசுவார் அப்படின்னா. அவங்கள்ட்டையும் சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த டாக்டர்கிட்டையும். அப்படின்ட்டு அதே மாதிரி ஜோம் பண்ணிவிட்டு இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்மா. ஒரு பெண்ணு மாதிரி அந்த அங்கிள் வந்து பிள்ளை கண்ணில் வச்சு பார்ப்பாங்க. எல்லா புண்ணும் சோமாயி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல ராஜா, அதனால் கண்ணை ஆட்டாமல் படுத்திருக்கணும். பயமாக இருந்தாலும் நீ அப்பா கையை பிடிச்சிக்க, ஆனால் பயப்படாமல் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். 3 வயசையா, ஆண்டவரை தவிர வேறு யார் அவனுக்கு அந்த உணர்வு கொடுத்துருக்க முடியும்? அடம் படுத்த மாதிரி படுத்திருப்பான் என் பிள்ளை. அதை எடுத்த டெக்னீஷியன் வந்து பயந்து கண்ணில் வைக்கிறாரு. சார் எனக்கு நர்வஸாக இருக்குது சார்ன்னு சொல்லுவார். தைரியமாக செய்யுங்க, அவன் தொந்தரவு பண்ண மாட்டான் அவங்களாரு. அவர் பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, பெரியவங்களை கூட நான் இவ்வளோ நிம்மதியாக பார்த்தேன் சரி அப்படின்னு. அதையெல்லாம் எடுத்து நல்ல சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்பணும். அவனுடைய பார்வை அந்த கண்ணாடியெல்லாம் போட்ட பிறகு நல்லா தெளிவாக இருக்கும், நல்லா பார்க்க முடியுது, நல்லா படிப்பான். அவன் எப்படி அப்படின்னு சொன்னால், அவனுடைய வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் ரொம்ப சுலமாக பல மீட்டர் தாண்டி போயிடுவான் படிப்பில். அதை ஃபாஸ்ட்டாகவும் படிச்சிருவான் அப்படின்னு. அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் இதை சாட்சியாக சொல்ல, நான் பெருமைக்கு சொல்லலை, ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட பக்குவத்திலிருந்து வெளிவந்த இந்த பிள்ளை 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண்கள். அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் இது சாத்தியமானு எல்லாரும் கேட்டாங்க. சாத்தியமே. ஏன்னா ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு நான் கொடுக்குறேன், ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. இது இந்த பிள்ளை இன்னைக்கு அவன் வந்து மருத்துவராக போவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, இல்லை போயிருப்பான்.
அவனுக்கு நர்சிங் பண்ணணும், செவிலியனாக மாறணும் தான் அவனுடைய ஆசை. படித்து முடித்து அதுலேயும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சு யூனிவர்சிட்டி ரேங்கிங் எல்லாம் வாங்கி பிள்ளை ஒரு செவிலியனாக இன்று ஆண்டவருக்கென்று அசாத்தியமான ஊழியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆமென், ஆமென். அந்த பிள்ளைக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் சொல்லிடுறேன், நேரம் போகிறதுக்குள்ள. அந்த மருத்துவமனையில் இருந்து அவன் சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுடைய ஐ பவரை செக் பண்ணுறதுக்கு இந்த நம்மளை வாசிக்க சொல்லுவாங்களே ஆல்பபெட்ஸ், ஆனால் ஏதாவது ஒன்று இருக்க ஒரு இடத்துல உட்காந்து வாசிக்க சொல்லுவாங்க. இவனுக்கு அந்த வயசுல அவன் ஆல்பபெட்ஸ், தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய் எழுத்து எல்லாத்தையும் வாசிப்பான், வாசிக்க தெரியும். அப்போ இதை வாசிக்க சொல்லுவாங்கம்மா, உனக்கு நீ பிள்ளை பார்த்து வாசிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிறகு நான் அவனை தோலில் தூக்கிக்கிட்டே அலைவேன் நான். அப்படி எப்போமோ நிற்கும் போது இவன் என்ன செஞ்சுருக்கிறான்னா, அதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் மனப்பாடம் பண்ணிட்டான் பக்கத்தில் இருக்கும்போது. இப்போ அந்த சீட்டில் போய் உட்கார வச்சா தெரியாது அவனுக்கு. ஆனால் அங்கே போய் உட்கார வச்சுட்டு வாசி அப்படின்னு சொன்னோன்னே XAZUY அந்த டாக்டர் குழம்பி போச்சு. சார் என்ன சார் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான், அவ்வளோ ஷார்ப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்குது. நான் சொன்னேன் தெரியலையே மேம் அப்படின்னா, பிற ரூமில் வந்து கேட்குறமானே அது எப்படி உனக்கு கண்ணில் தெரியுதா? தெரியாதுப்பா, நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரியா? ஆனால் ஆண்டவர் பூரணமான சுகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து அந்த கண்ணாடியை போட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறத வாசிக்கலாம், தூரத்தில் இதை வாசிக்கிறான், அவன் டிரைவ் பண்ணுறான், ஓட்டிட்டு போகிறான், அவனுடைய வேலைகளை செய்கிறான். மிக அற்புதமான ஒரு காரியம் பாஸ்டரையா. நீங்கள் வந்து மிக அற்புதமாக எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு 7 வாரங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது. இது ஒரு சாட்சி அல்ல, இது ஒரு கண்ணீரின் பாதை. ஆனால் அந்த கண்ணீரின் பாதையையும் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னோடு கூட ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை கண்ணீரின் பாதை, கவலை, வேதனை இருந்தாலும் ஒரு இயேசப்பா உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொண்டு இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கனத்திற்கு பாத்திரவான் நீர் ஒருவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதன் அடையாளங்களாகத்தான் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள். அவருடைய தெய்வம் நீர்தான் அப்பா. அவர்களை சந்தியும். மனக்குமுறல்கள், அவருடைய வியாதிகள், வேதனைகள், குடும்ப பாரங்கள், பண நெருக்கடிகள், அவருடைய இயலாமைகள் எல்லாவற்றையும் துல்லியமாக உணர்ந்திருக்கிற ஆண்டவர் நீர். இறங்கும் ஐயா, அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், விடுதலையை தாரும். எல்லா பிள்ளைகளும் உணரட்டும், இவரே தேவன், இவரே ஆண்டவர், இவரை தவிர வேறில்லை என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து பார்க்கட்டும். உடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஐயா, உங்களுக்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் குடும்பத்தில் இருப்பதாக. மாரநாதா.